ஓகேங்களா? இப்போ நம்ம optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதில் ஸ்டாக் 1, ஸ்டாக் 2 அப்படிங்கிறதா இந்த சிம்பிள்ஸ் நம்ம லோட் பண்ணுவோம். சரிங்களா? எப்பவுமே வந்து ஸ்டாக் 1 பாக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கால் ஆப்ஷன் லோட் பண்ணணும். சரிங்களா? எங்க ப்ரீ மார்க்கெட் முடியுதோ சரிங்களா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம இன்புட் பண்றோம். சரிங்களா? பாருங்க இப்போ 23,000 சரிங்களா 200 அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்களா? அந்த ப்ரீ மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பிரைஸ். சரிங்களா? ஆக்சுவலாக ப்ரீ மார்க்கெட் முடிகிறதும் நம்ம அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதும் ஒரே பிரைஸ் தான். சரிங்களா? என்ன பண்றாங்க 23,200 அடுத்து என்ன பண்றாங்க ஜஸ்ட் என்ன டேட் சரிங்க இப்போ எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9th-னா 9th கொடுத்துறோம். சரிங்களா? அங்க பாருங்க இப்போ 9th கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குதுங்க, இதுல சிங்கிறது கால் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உள்ள அப்படியே வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்றோம்னா செகண்ட் இருக்கிற பாக்ஸ்ல புட் ஆப்ஷன் லோட் பண்றோம். சரிங்களா? 23,200 சரிங்களா 23,200 அடுத்து என்ன பண்ணாங்க அடுத்து புட் ஆப்ஷன் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த லிஸ்ட்ல அப்பியர் ஆகும். இங்க பாருங்க 9th புட் ஆப்ஷன் இப்படி கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அடுத்து ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ஹலோ சொல்லுங்க சார். இது ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து அந்த டே ஃபுல்லாவே அதே வச்சுக்கணுமா, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம போடுற அதே இதை வச்சுக்கணுமா, இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணுமா சார் இடையில? இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும்ல, அது எப்படி நம்ம சூஸ் பண்றது, அது எப்படி நம்ம வந்து இது ஃபைன் பண்றது? ஓகே, அதாவது 150 பாயிண்ட் பஃபர் வச்சிருக்கிறோங்க சார். ஓகே, அதாவது மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா சார், அப்போ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இங்க நம்ம இன்புட் பண்ணிடுறோம் இல்லைங்களா சார். அதுக்கப்புறம் 150 பாயிண்ட் ஏதோ ஒரு சைடு டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆனா மட்டும்தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தணுங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? எஸ் சார். அதாவது நம்ம சில சமயம் எக்ஸ்பிரி டேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேஸ் இருக்கு இல்லைங்களா சார். இப்போ காலையில இருந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்க பண்ணாங்கன்னா இது அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க. இப்போ காலையில பை ஆச்சு இல்லைங்களா சார், அங்கிருந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு அப்படியே மேல ஒன் சைடா மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா சார். அப்போ எக்ஸ்பிரி டேஸ் என்ன அப்படின்னா சார் அந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் நல்லா கரைஞ்சிட்டுங்க அங்க ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் வரும். நேற்று நீங்க பாத்துட்டு ஹீரோ ஜீரோஸ் வந்து இல்லைங்களா சார், அப்ப தான் தெரியலீங்களா சார். அதுக்காக நம்ம அங்கிருந்து 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அங்க சேஞ்ச் ஓவர் பண்றோம், இல்லைன்னா இதே ஸ்ட்ரைக் பிரைஸ் கேரி ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். சார் சார் இப்போ வந்து 150 பாயிண்ட் இப்போ டவுன்ல தான் இருக்கு. இப்போ என்ன சார் ஸ்ட்ரைக் பிரைஸ் சார் லோட் பண்ணனும்? 23,000 லோட் பண்ணிக்கலாம். 23,000 கொடுத்துறோம். 23,000 ஆமாங்க சார். 23,000 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னாங்க சார் 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகணும். அடுத்து நம்ம அதுல ப்ராஃபிட் புக் பண்ணி இருக்கணும். சரிங்களா சார்? அப்பதான் நான் வந்து மூவ் பண்ணணுங்க. ஓகே ஓகே. அவ்வளவு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்றதா பண்ணிக்கலாம். அப்படி என்ன பண்ணுங்க சார், இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்னாங்க இங்க வந்து எஸ்டிஆர்ல ஃப்ரெஷ் சிக்னல்ஸ் வரணும் சார். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைஸ் சார்ட்டுங்க சார், அடுத்து ஸ்டாண்டர்ட் சார்ட், இந்த தேர்டா இருக்கிறது தான் எஸ்டிஆர் இண்டிகேட்டர். இது வந்து கால் ஸ்ட்ரெண்ட், அது வந்து புட் ஸ்ட்ரெண்ட் இண்டிகேட்டர். இதுல ஜீரோ லைனுக்கு மேல என்ன கலர் லைன் இருக்குன்னு பாக்குறோம் சார். ஓகே, இப்போ இதுல கிரீன் கலர் லைன் இருந்தா கால் ஆப்ஷன் பைங்க சார். அதே ரெட் கலர் லைன் ஜீரோ லைன் நம்ம ஜீரோக்கு மேல இருந்தா அங்க என்ன பண்ணணும், அங்க வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணணும் இல்லைங்களா சார். இப்போ காலையில இருந்தே நமக்கு வந்து புட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா சார். இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திட்டோம் அப்படின்னாங்க எஸ்டிஆர்ல புதுசா சிக்னல் வருதான்னு பாக்கணும். அப்ப மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும், இல்லைன்னு என்ட்ரி பண்ணக்கூடாது. இப்போ பழைய சிக்னல் இருந்தா அதை என்ட்ரி பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ண வேண்டாம். ஆமாங்க சார். சார் புது சிக்னல்னா எப்படி சார், ஜீரோக்கு போயிட்டு மறுபடியும் மேல வரணுங்களா, அதை கட் பண்ணணுமா? ஓகே, அது நியூ சிக்னல் அப்படிங்கிறது நமக்கு ரீஎன்ட்ரி சிக்னல்ஸ் அப்பியர் ஆகும் சார். இங்க இருக்கு இல்லைங்களா சார், இங்க ஷோ என்ட்ரி கொடுக்குற மாதிரிங்களா இந்த மாதிரி ஷோ ரீஎன்ட்ரி சிக்னல்ஸ் அப்பியர் ஆகலாம் சார். இல்லைன்னா வந்து கால் கட் ஆகிட்டு மேல வருது இல்லைங்களா, அந்த சிக்னல் அட்டன் பண்ணலாம். இப்போ ஜீரோக்கு மேல ரெட் இருக்கு, அடுத்து ஜீரோ கீழே கிரீன் இருக்கு இல்லைங்களா சார். இதுல ஏதாவது சேஞ்ச் ஓவர் வந்ததுன்னா அது ஃப்ரெஷ் சிக்னல். உங்களுக்கு இல்ல ரீஎன்ட்ரி சிக்னல் வந்தாலும் அட்டன் பண்ணலாங்க. இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துறோம் சார். கொடுத்து ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்எம்எஸ் அப்பியர் ஆகுது இல்லைங்களா சார், அப்ப நம்ம ரீஎன்ட்ரி பண்றதாலும் பண்ணலாங்க. இப்போ வந்து ரெட் தான் லாஸ்டா இருக்கு மேல. சோ அப்பனா இப்போ வந்துட்டு அது வந்துட்டு க்ளோஸ் பண்றதுக்கான இண்டிகேஷன் சார் ரெட்னா? ஆமா, இது வந்து கிரீன்ங்கிறது ரீஎன்ட்ரிங் சார். அடுத்து ரெட் விழுந்ததுன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம் அந்த பொசிஷன்ஸ்ல இருந்து. சோ அப்பனா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு கிரீன் ட்ரையாங்கிள் வந்தா மட்டும் தான் நம்ம இது புது என்ட்ரி பண்ணலாம். ஆமாங்க. ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் என்ட்ரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சார், இப்போ காலையில் 23,200 இருந்ததுங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் 23,200 கொடுத்துட்டுங்க. அடுத்து 9th கொடுத்துருவோம் சார். இப்போ இந்த கான்ட்ராக்டை லோட் பண்ணியாச்சு. இப்போ லோட் பண்ணதுக்கு அப்புறங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுங்க சார், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்துட்டு எம்எஸ்சி பார்க்குறோங்க. ஒரு சைடு கிரீன் இருக்கணும் சார், இன்னொரு சைடில் ரெட் இருக்கணும். சரி, எந்த சைடு கிரீன் இருக்குதோ அதுக்கு ரிலேட்டிவாக எஸ்டியில் கிராஸ் ஓவர் இருக்கணும். ஓகேங்களா? இது ட்ரெண்டுங்கிறது. என்ட்ரி பண்ணுறது எஸ்டிஆர் பேஸ் பண்ணி என்ட்ரி பண்ணுறோம். சரிங்களா சார்? சார் ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ அல்கோல் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. சொல்லுங்க சார். அல்கோல வந்து இப்போ வந்து நான் இப்போ ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்க சார். ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணா அப்போ ஒர்க் ஆகுங்களா, இல்லை வந்து திரும்பி வந்து ட்ரேட் ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஆகுறேன் எல்லாமே எனேபிள் பண்றது, இல்லை வந்து மாடிஃபை டிஸ்டன்ஸ் மாடிஃபை பண்றது, டார்கெட் இது வந்து எனேபிள் பண்ணிட்டு அப்படின்னா சார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரேட் ரன்னிங்லயே கூட பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து டார்கெட்டுங்க சார். அடுத்த செகண்ட் பாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். எப்பவுமே இதை சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா சார், இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா செட் டார்கெட்னு கொடுக்கணுங்க.
அப்பதான் கரெக்டா செட் ஆகும். Okay, okay. சரிங்களா சார்? அதே மாதிரி Okay. ஸ்டாப் லாஸும் பாத்தீங்கன்னா சப்போஸ் 10% 10% கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் செட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துறோம் சார். சரிங்களா சார்? அதுக்கப்புறம் Okay. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணிட்டுங்க. இப்போ இங்க இருக்குங்களா டிஃபால்ட்டா 10 கொடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் செட் டிஸ்டன்ஸ் போட்டு எல்லாமே நீங்க செட் பண்ணா மட்டும்தாங்க இது பூரா எனேபிள் ஆகும். இல்லைன்னா டிஃபால்ட்டா 0.5 எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா சார்? Okay, okay. இப்ப அது ரன்னிங்லயே நம்ம கூட பண்ணிக்கலாங்களா? பண்ணலாம். அது பண்ணலாம் சார். ஹலோ சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ சிக்னல் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது சிக்னல் டு சிக்னல் கொடுத்துருக்கேன், எனேபிள் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது சப்போஸ் எனக்கு 10% டார்கெட் போதுன்னா எனேபிள்ல எடுத்து விட்டுட்டு இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் கொடுத்தானா செட் ஆகிக்கணுமா? ஓகே பாருங்க. இப்போ வந்து சப்போஸ் சிக்னல் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாங்க சார், எப்போ இந்த கிராஸ் ஓவர் வருது இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி கிராஸ் ஓவர் இருக்கு. இப்போ காலையில என்ன பண்ணி இந்த பொசிஷன் எடுத்துருவோங்க சார். எடுத்துட்டு இங்க இருக்கு இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் எதுவுமே நான் வந்து இங்க வந்து பாருங்க மேனேஜ் பண்ணாது. ஏன்னா இது என்ன பண்ணிருக்கோம், சிக்னல் டு சிக்னல்ங்கிறது பாத்தீங்கன்னா நோ டார்கெட், நோ ஸ்டாப் லாஸ், அடுத்து நோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். எதுவுமே செட் ஆகாது. ஓகே, இது வந்து என்ட்ரி பண்ணிடுறோம். சரி, என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதான் சிக்னல் டு சிக்னல். இப்போ இங்க சப்போஸ் நான் என்ன கேக்குறேன்னா சிக்னல் டு சிக்னல் போட்டேன், எனக்கு இப்போ 10% போதுன்னு நினைக்கிற போது சிக்னல் டு சிக்னல் அந்த டிக் மார்க் எடுத்து விட்டானா அது அந்த இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் அதே மேனேஜ் பண்ணிக்கணுமான்னு கேக்குறேன். அப்படி மாறி அதான் சொல்ல வரேன் சார். அதான் சொல்ல வரேன். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்றது சிக்னல் டு சிக்னல் வந்துருது இல்லீங்களா சார். அப்ப இன் கேஸ் 20% போயிருச்சு சரிங்களா சார், அதுக்கப்புறம் நீங்க வந்து மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த டிக் மார்க் எடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செட் ஆயிருங்க. ஓகே, அதுதான் கேட்டேன். தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னொரு டவுட். ஹலோ சொல்லுங்க சார். இப்ப சிக்னல் டு சிக்னல் கொடுத்துட்டு ட்ரேடிங் எடுத்துறோம். சரிங்க, ஓகேங்க சார். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா இப்ப நம்ம 300 டிவைஸ்ல இல்ல ஏதோ ஒரு ஸ்கொயர் அப் பண்ணிருக்கோம் சார். இதுல வந்து அடுத்த சிக்னல் அப்பதான் திரும்ப ட்ரேட் எடுக்கும், அப்படிதானே சார்? ஆமாங்க, அதாவது என்ன பண்றாங்க சார், இப்போ சப்போஸ் இப்போ ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்துறீங்க சார், அப்போ பொசிஷன் எடுத்துருது இல்லைங்களா சார். அப்போ என்ன பண்றாங்க, இதுல சிக்னல் டு சிக்னல் கொடுத்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருந்து அடுத்த சிக்னல் வர வரைக்கும் பொசிஷன் மெயின்டைன் பண்ணும் சார். சரிங்களா சார். இன்கேஸ் மேனுவலா ஸ்கொயர் அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்க வந்து ஸ்டாப் ட்ரேடிங் கொடுத்துடணும் அந்த இடத்துல. அப்போ வந்து அடுத்த பொசிஷன் எது இருக்காது. ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து நீங்க அலைஸ்பிள் எக்ஸ்டர்னலா எந்த இது பண்ணீங்கனாலும் இங்க ரோபோக்கு தெரியாதுங்க சார். சார் இங்க இருக்க அல்கோ வந்து இந்த பொசிஷன்ஸ் அதுவா மேனேஜ் பண்ணி அதுவா கட் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்ப நம்ம எக்ஸ்டர்னலா எது பண்ணீங்கனாலும் இங்க இருக்கிற அல்கோவால மேனேஜ் பண்ண முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணணும் சார், இங்க தான் நீங்க ஸ்கொயரா பண்ணணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கோம் சார், இப்போதைக்கு ஸ்கொயரா பட்டன் கிடையாது இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணலாம் சார், இப்போ சிக்னல் டு சிக்னல் கொடுத்துறீங்க சரி, இமிடியேட்டா அந்த பொசிஷனை கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சிக்னல் டு சிக்னல் அன்டிக் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் ஆயிருங்க. ஓகே சார். கீழ இருக்க அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் அது கொடுத்துட்டா ஸ்கொயர் அப் ஆகும். ஓகே பாருங்க, இது வந்து மேனுவல் செட்டிங் சார். இதுங்க இப்போ வந்து நம்ம ரோபோ ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா சார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா பாத்தீங்கன்னா இங்க அலைஸ்பிள் போய் ஸ்கொயர் அப் பண்றதுக்கு பதிலா இங்கேயே நீங்க பட்டன் யூஸ் பண்ணி ஸ்கொயர் அப் பண்ணிக்கலாங்க. ஆனா இதுக்கும் அல்கோக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற 4 பட்டனுமே பாத்தீங்கன்னா மேனுவல் பட்டன்ஸுங்க. ஓகே, இதையும் நம்ம அல்கோவோட இன்னும் பைண்ட் பண்ணலைங்க சார். இது ரெண்டும் ஒன்னா வரலைங்க சார். இது அடுத்த வருஷன்ல கொண்டு வந்துடும். இங்க ஸ்கொயர் அப் பண்ணாலும் அல்கோவில் பொசிஷன் நியூட்ரல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அடுத்த செட்டிங்ல வந்துடும் சார். இங்க நம்ம அந்த குவாண்டிட்டி லாட் சைஸ் கொடுக்கிறது இந்த நீங்க அந்த 4 பட்டன் பக்கத்துல தானா? அது இப்போ இந்த கால் ஆப்ஷன் ஆமாங்க. இப்போ இந்த லாட் சைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இந்த லாட் சைஸ் கரெக்டா ரெட்லி ஒரே மாதிரி கொடுக்கணுங்க. ஓகே, இங்க சப்போஸ் நீங்க 2 கொடுத்து இங்க 1 கொடுத்தீங்கன்னா மாறி மாறி எடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா ரெண்டும் கொடுங்க சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா எம்எஸ்சில எல்லாம் ரெட் சைடு கட்டுது, பிஇல பாத்தீங்கன்னா கிரீன் சைடு கட்டுது. இந்த சமயத்துல நம்ம சார்ட்ல பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்து எஸ்டிஆர்ல பாத்தீங்கன்னா கிரீன்ல வந்து பை என்ட்ரி வந்து கிரீன் சைடு இருக்குது. ஸோ ரீஎன்ட்ரி சிக்னல் இது இந்த மாதிரி என்ட்ரி வரையில நம்ம கிரீன் சைடு என்ட்ரி எடுக்கலாங்களா இல்லை எடுக்கக்கூடாதுங்களா? அதான் பாருங்க சார், நமக்கு வந்து எம்எஸ்விங்கிறது பேஸ் ட்ரெண்ட். ஓகே, இது வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுதுங்க சார். இப்போ இந்த ட்ரெண்டை மைண்ட்ல வச்சுட்டு அதே அங்க என்ன ட்ரேட் நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்டிஆர்ல பொசிஷன் அலைன் பண்ணிக்கிறோம் சார். ஓகே, நம்ம வந்து கிரீன் சைட்ல வந்து இப்ப சப்போஸ் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இப்போ இங்க இருக்கக்கூடிய 0 கீழே கிரீன் இருக்கு இல்லைங்களா சார். அப்ப இதுல எந்த என்ட்ரி வந்தா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா இது வந்து செல்லர்ஸுக்கான லைன் போங்க. ஓகே, அப்ப செல்லர் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு கிரீன் வந்தா அந்த பொசிஷனை கட் பண்றாங்க, திரும்ப ரீஎன்ட்ரி பண்றாங்க. இப்ப பாருங்க ஷோ ரீஎன்ட்ரி கொடுத்துறாங்க. இதை கொடுத்து ஃபெட்ச் ஃபில் ஷாட் கொடுத்தாச்சுங்க சார். இங்க இருக்கு பாருங்க, இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 0க்கு மேல வர லைன் தான் இங்க இருக்க ஆப்ஷன் பையர்ஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, இது 0 க்கு அப்புறம் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க காட்டுது. ஓகே, இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல பை எடுத்தவங்க என்ன பண்ணலாம், இந்த இங்க ட்ரையாங்கிள் வர்றப்ப கட் பண்ணிக்கலாங்க இல்லைங்களா சார். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்குன்னா ஒரு அட்வான்ஸா வந்து டிஎஸ்டிஆர் கொடுத்துருக்கோம் சார். இது வந்து இந்த இங்க இருக்க ஏரோ மார்க் விழுகுது இல்லைங்களா சார், இதுக்கு பிஃபோரே நமக்கு இங்கே அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்ப என்ன பண்ணிக்கலாம் சார், இங்க வந்து செல்லர் எக்ஸிட் பண்றாங்க சார். அடுத்து இங்க திரும்ப லாங் பில்டப் பண்றாங்க. அடுத்து இங்க திரும்ப எக்ஸிட் பண்றாங்க. அடுத்து திரும்ப இங்க வந்து லாங் பில்டப் பண்றாங்க.
இப்ப இந்த இடத்துல பில்டப் ஆச்சு இல்லைங்களா? இப்ப இங்க இருந்து திரும்ப என்ன இருக்குதுங்க, அங்க இருந்து மார்க்கெட் மேல தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, நமக்கு அந்த புட் சைடு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. சரிங்களா சார்? சார் ஆமா. இப்ப இந்த இது வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்றீங்க சார். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நீங்க வீடியோ கால் இதுல சாரி யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்றீங்களா? இன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் வந்து 23,200 இருந்து 300 வரைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க. அது வந்து இதுல மாறுது. இப்ப வந்து மாறிடுச்சுங்களா இல்ல இப்ப அதே ரேஞ்சில பவுண்ட் ஆகுங்களா? இப்ப எப்படி எந்த ரேஞ்சில சார் இப்ப இருக்கு கரண்டா? ஓகே சார். ஆக்சுவலா வந்து நேத்து ஈவினிங் செட் பண்ணது வந்து 23,200 அடுத்து 23,300 சரிங்களா? இப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 200 ஓப்பன் ஆயிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த ரேஞ்சு கீழே வந்துருச்சு இல்லைங்களா சார்? அப்ப என்ன ஆச்சுங்க, அங்கிருந்து அந்த ரேஞ்ச பிரேக் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஜஸ்ட் எம்எஸ்சி செக் பண்ணி பாக்குறோங்க சரிங்களா சார்? இப்ப அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருச்சுங்களா சார்? அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா புட் சைட் ஃபுல்லா காலையில கிரீன் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா சார்? அப்ப என்ன இருந்தாங்க, அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சு இல்லைங்களா சார்? அப்ப இமிடியேட்டா பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். இமிடியேட்டா நம்ம பிஇ கால் எடுக்கணும். எடுக்கணும். அதான் விஷயம் சார். ஏன்னா அந்த இடத்துல வந்து 200 300ல வச்சிருக்காங்க சார். அடுத்து 200ல கால் பை பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 300லயும் பையிங் இருக்கு இல்லைங்களா சார்? அப்ப இந்த 2 ரேஞ்சில இருந்து மார்க்கெட் பிரேக் ஆறப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புட் பை பண்ணவங்க தானே ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஓகே. அப்ப அவங்க சைடு தான் கரெக்ட் அப்பாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட் திரும்ப அலைன் ஆகுது. எல்லாமே அப்புறம் கிரீன் வந்துருச்சுங்க. 5 ஸ்ட்ரைக்ல ரெட் விழுந்துருச்சு. அப்ப ரெட் விழுந்தா செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. இந்த சைடு பையர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எந்த சைடு பை பண்றாங்களோ அந்த சைடு நம்ம பொசிஷன் அலைன் பண்ணிக்கிறோம். சரி, அதுக்கு தான் கன்ஃபர்மேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் வந்ததுக்கு அப்புறம் எஸ்டிஆர் பாக்குறோம். எஸ்டிஆர்ல 0க்கு மேல இருக்கான்னு பாக்குறோம். அங்க இருந்து பொசிஷன் எடுக்கலாம் சார். ஓகேங்க சார். சார் இப்ப எனக்கு கரண்ட்ல ஒரு டெமோ கட்ட முடியும். இப்ப இந்த டைம்ல அதாவது இப்ப 11 டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த மூவ்மெண்ட்டும் பெருசா இருக்காது. ஒரு 5 பாயிண்ட் முன்ன பின்ன போயிட்டு வரும். இதுல ஒரு சின்ன என்ட்ரி எடுத்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இது மாதிரி எடுக்கலாங்களா? இல்ல அது சஜஸ்டபிள் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம எம்எஸ்சி பார்த்து. அதாவது நம்ம காலையில இருக்கிற மொமெண்டம் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் ஹை ஆசிலேஷன் இருக்கும் சார். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோ ஆயிரும் சரிங்களா? அப்ப திரும்ப நீங்க என்ட்ரி எடுக்கிறது என்ன பண்ணலாம் பாருங்க. இப்ப நீங்க எடுக்கிறது இருந்தாங்க. இப்ப இந்த பொசிஷன் 23,000க்கு மாத்திடுறோம் சார். இல்ல இதை மாத்திட்டு இப்படி ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி 23,000 இப்படி கொடுத்துடலாங்க. இப்படி கொடுத்துட்டு ஃபெச் ஃபுல் ஷாட் கொடுத்துருங்க. ஓகே பாருங்க. இப்போ வந்து பாருங்க எம்எஸ்சி செக் பண்ணுங்க. இப்பவே எம்எஸ்சி பாத்துக்கிறோம். ஓகே. இப்போ வந்து பாருங்க எம்எஸ்சில ஃபுல்லா கிரீன் இருக்கு. அடுத்து இங்க ஃபுல்லா ரெட் வர ஆரம்பிச்சது. ஒரே ஒரு ஐடிஎம்ல மட்டும்தான் இங்க இருக்கிற கால் ஆப்ஷன்ல பை இருக்கு இல்லைங்களா சார்? அப்ப மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா 22,900ல சப்போர்ட் எடுக்குங்க. ஓகே. சப்போர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிலா வேற ஏதாவது மாத்தி விடுங்க. ஹலோ சார், பிரேக் ஆகுது. டிஎஸ்டிஆர் லைன் எல்லோ லைனுக்கு எல்லோ கலருக்கு பதிலா வேற ஏதாவது கொஞ்சம் டார்க் கலர் கொடுங்க சார். ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அப்படி சரிங்க பண்ணிக்கலாம். இதுவும் எல்லோ இருந்தா கொஞ்சம் கான்ட்ராவா இருக்குன்னு பார்த்தேன். இப்போ என்ன, இப்போ இங்கேயும் ப்ளூ இருக்குங்களா சார்? இதுவும் ப்ளூவில் இருக்கு. அப்ப 2க்கும் கான்ட்ராவா கொடுத்தோன்னா இந்த லைன் மட்டும் நமக்கு வந்து உங்களுக்கு அதுல தெரியும் தான் எல்லோவா கொடுத்துருக்குங்க சார். இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருந்தா கூட ஓகே. இது வந்து சரியா விஷுவலா இல்ல எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டம். சரி ஃபைன், மாத்திக்கலாங்க சார். ஸோ புது என்ட்ரிக்கு வந்துட்டு அந்த எல்லோ லைனுக்கு மேல அந்த 0க்கு மேல இருக்கணும் அந்த எல்லோ லைன். கரெக்ட்டுங்களா சார்? டிஎஸ்டிஆர்ல. இப்போ ரீஎன்ட்ரி பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொன்னாங்க சார், இது வந்து புட் சைட் ஃபுல்லா கிரீன் சொன்னாங்க. அடுத்து கால் சைடு வந்து 22,900 தான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு மார்க்கெட் அதை நோக்கி தான் டிராவல் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா? அப்போ 22,950 வந்துட்டு தான் அங்கிருந்து இனி வந்து சேஞ்ச் வர ஆகுங்க மார்க்கெட். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ரீஎன்ட்ரிக்கு சிக்னல்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல புட் சைட்ல கிரீன்ல நமக்கு ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணுங்க. ஆனா ஜஸ்ட் ஒன்லி சிக்னல் மட்டும் வந்துட்டு அந்த கீழே இருக்க எல்லோ லைன் வந்துட்டு 0 கீழே இருந்தா நம்ம இது என்ட்ரி எடுக்க கூடாது ஏங்க சார்? கரெக்டா? ஓகே. அத டிஎஸ்டிஆர் வந்து 0க்கு மேல இருக்குன்னா அங்க வந்து கால் சைடு டாமினேஷன் இருக்குன்னு அர்த்தம். 0க்கு கீழ இருக்கணும். அதான் இது வந்து டைரக்ட் ட்ரெண்ட்ல சொல்லக்கூடியது. ஆமா, இது 0 கீழ இருக்கு, இங்க கிரீன் இருக்கு. அத நான் சொல்ல வேண்டியது இங்க கிரீன் இருக்கு இல்லைங்க. இப்ப நம்ம வந்து 0க்கு மேல நமக்கு என்ன லைன் இருக்குங்க சார்? இது வந்து ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா சார்? அப்ப என்ன பண்றோம், இங்க கிரீன் வருதான்னு பாக்குறோங்க. அதுக்கு ரிலேட்டிவா பாத்தீங்கன்னா டிஎஸ்டிஆர்ல வந்து 0 கீழ வர ஆரம்பிச்சதுனாவே அந்த சைடு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் சார். ஓகே. அப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆமாங்க, எடுக்கலாங்க சார். ஓகே சார். ஓகே. சொல்லுங்க சார். அந்த டைம்ல நாம மேனுவலா ஸ்கொயர் அப் பண்ண தேவையில்ல. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா 315 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருங்க சார். இங்க இருக்கு இல்லீங்களா, இந்த டைம் ஸ்கொயர் ஆஃப் ஆயிருங்க. இல்ல நடுவுல மார்க்கெட் டைம்லயே சொல்றேன். இப்போ ஒரு 12 மணிக்கோ இல்ல 11 மணிக்கோ மார்க்கெட் ரிவர்சல் ட்ரெண்ட் மாறுது அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் நடக்குது. கோவே பண்ணிக்கோ, அதுக்காகவே கிராஸ் ஓவர்ல எடுத்துக்கோ. ஆமா கரெக்ட்டுங்க. அதாவது எடுத்துக்கும். ஆமாங்க சார். ஸோ அப்போ வந்து நமக்கு அப்போதைக்கு என்ன ப்ராஃபிட் இருந்தோ அது புக் ஆயிட்டு நியூ என்ட்ரி எடுக்குவாங்க சார் அப்படிங்களா? இல்லைன்னா அது ஸ்டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்குமாங்க சார்? எப்படிங்க சார் ட்ரெண்ட் மாற போகுது? அதாவது பாருங்க சார், இப்போ சப்போஸ் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ இருக்கிற பிரைஸ் என்னன்னு பாக்குங்க. இந்த பிரைஸ்ல பொசிஷன் கட் ஆயிரும். இப்போ இருக்கிற பிரைஸ் 146ன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ கிராஸ் ஆகுதுன்னு என்ன ஆகும்? இப்போ இந்த 146 என்ன ப்ராஃபிட் இருக்குதோ அந்த ப்ராஃபிட் அப்படியே புக் பண்ணிட்டு அடுத்த கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. எஸ் சார். அன்டிக் பண்ணோம்னா நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் என்ன செட் பண்ணோமோ அதுதானே சார் எடுத்து மெயின்டைன் ஆயிக்கும். ஆமா கரெக்ட்டுங்க சார்.
நம்ம அந்த பொசிஷன் என்ட்ரி ஒன்று எடுத்துருக்கீங்களா சார், அந்த என்ட்ரிலேருந்து டார்கெட் மெயின்டைன் ஆகிக்குங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம காலையில் 200 எடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம் சார், அங்க இருந்தா 10% எடுத்துக்கும், இமீடியட்டா ஆன் பண்றப்ப இருக்கிற அந்த 10% எடுத்துக்காது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல வந்து 200 பொசிஷன் எடுத்துருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து ஏற்கனவே 10% மூவ்மெண்ட் ஆயிருச்சு இல்லைங்களா சார், அப்போ நீங்க அன்டிக் பண்ணீங்கன்னா பொசிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஓகே 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 பர்ஃபெக்ட் சார். அந்த இது இருக்கு. அதே மாதிரி இப்போ கீழே திருப்பி நம்ம வந்து கால் பை நம்ம மறுபடியும் பண்ணோம்னா அப்பனா மொத்தம் 2 ட்ரேட் ஓப்பன் ஆயிடும் சார், அப்படிதானே? ஓகே, அதாவது இங்க இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்தீங்க அப்படின்னாங்க சார். ஆமாங்க சார், அது ஆக்சுவலா ஒரு பொசிஷன் தான் இருக்கும் சார். அந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரீஎன்ட்ரி பண்ண முடியும். இப்போ இங்க இருக்கீங்களா சார், இப்போ கொடுத்துருவாங்க, இப்போ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கும். இங்க என்ன பொசிஷன் பாருங்க, இங்க எடுத்துருக்குது சரிங்களா. இது வந்து சிக்னல் டு சிக்னல் எடுத்துக்கும் சார். இங்க இருந்து அந்த பொசிஷன் மூவ்மெண்ட் ஆகணும் சரிங்களா. இது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் கட் ஆகும். ஒன்ஸ் கட் ஆகுதுன்னா அடுத்த பொசிஷன் அதை எடுக்க ஆரம்பிக்கும் சார். அடுத்து சார் மேனுவல் சார், இப்போ அந்த இது இப்போ இதுல அல்கோல வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்துறீங்க, அதே மாதிரி கீழே வந்து கால் பை இருக்குல்ல சார், அப்ப நான் மறுபடியும் கால் பை கிளிக் பண்ணேன்னா நியூ ட்ரேட் ஓபன் ஆகும் சார். ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேனுவல் ஆப்ஷன் சார், அந்த மேனுவலா பொசிஷன் க்ளோஸ் பண்றோம். இதுக்கும் அல்கோக்கும் சம்பந்தம் இல்லைங்க சார். இங்க நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா பொசிஷன் தான் எடுக்கும், அது வந்து நம்ம தான் கட் பண்ணணும் சார். கட் பண்ணணும். ஓகே காட் இட் சார், தேங்க் யூ. சரி, இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சார்ட் புட் பிஓசி கால் பிஓசி இருக்குங்க சார், அது பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து கிராஸ் ஓவர் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கிரீன் மேல போறது வந்து கிரீன் எடுக்கணும், ரெட் மேல போற மாதிரி இருந்தா ரெட் எடுக்கணுங்களா? ஓகே, இந்த பிஓசி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலா ட்ரேட் பண்றப்பங்க சார். இது நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிறோம் மேனுவல் ட்ரேடிங் சரிங்களா சார். ஆட்டோமேட்டடா பண்றப்ப இது வந்து கிராஸ் ஓவர் ஆனா தான் அந்த பொசிஷன் கட் ஆகும் சார், இல்லைன்னா கட் ஆகாது. இது வந்து சப்போஸ் மேனுவலா அந்த பொசிஷன் காலையில எடுத்துட்டோம் சார், இப்போ வரைக்கும் அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா சார். அப்படி அந்த மாதிரி சொல்றது விவாப் கீழே இல்ல அடுத்த பிஓசி கீழே வருதுன்னா அந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இல்லைங்க சார், நான் கேட்கறது இப்போ எப்படின்னா இது ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு சார். நான் காலையில் எடுத்து ஒரு கால் புக் பண்ணிட்டோம், ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இங்க கால் ஒரு ஆகுற மாதிரி தெரியுது. இப்போ இந்த டைம்ல நான் எப்படி சார் என்ட்ரி எடுக்கிறது? என்னத்த பார்த்து, அதாவது கிரீன் சைடு எடுக்கிறதா ரெட் சைடு எடுக்கிறதா கால் எடுக்கிறதா புட் எடுக்கிறதா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ அது எப்படிங்க சார் இருக்கு? லைவ்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. ஓகே பாருங்க, இங்க இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா எம்எஸ்வி தான் பாக்குறோம் இல்லைங்களா. எம்எஸ்வில வந்து உள்ள பையஸ் இருக்கான்னு பாக்குறோங்க ஓகேங்களா. இப்போ பையஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் சார், அந்த சைட் பொசிஷன் எடுக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்றோம் சார், கால் சைட்லயோ அடுத்து புட் சைட்ல ஏதோ இது வந்து ஒரு சைட்ல ஃபுல்லா கிரீன் இருக்கணுங்க, இன்னொரு சைட்ல ரெட் இருக்கணும் சரிங்களா. அதுதான் அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் என்ட்ரி பண்றோங்க சார். ஒன்ஸ் வந்து எந்த சைட்ல கிரீன் இருக்குதோ சரிங்களா சார், அதுக்கு ரிலேட்டிவா நமக்கு வந்து எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும் சரிங்களா சார். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இல்லைங்களா சார். அப்ப காலையில ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்துட்டு இல்லைங்களா சார், நம்ம அங்க எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் என்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு விவேப் அண்ட் பிஓசி இதுல சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரணுங்க. அதுதான் டிஎன்ட்ரி. அப்ப இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிரீன் ஏரோ மார்க் வந்துச்சுன்னா பொசிஷன் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாதுங்க. எஸ்டிஆர்ல வந்து கிரீன் ஏரோ மார்க் இருக்கணும், வேற ரெட் பைக்கு. ஆமா கரெக்ட்டுங்க சார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்குங்க, அடுத்து ஸ்ட்ரைக் பிரைஸ் பை வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 900ல பை இருந்ததுங்க, இப்போ 950ல பை வர ஆரம்பிச்சு. அப்படி என்ன அர்த்தம், கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. அப்ப மார்க்கெட் கொஞ்சம் மேல வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆகுறப்போ சரிங்களா சார், அடுத்து திரும்ப ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிரீன் ட்ரையாங்கிள் வர ஆரம்பிக்கும் சார், அப்போ பொசிஷன் எடுக்கலாம். ஓகே இப்போ சப்போர்ட் எடுத்து ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க கரெக்ட்டுங்களா சார்? நான் என்ன நினைச்சேன், இப்போ மேல போகும், இன்னொரு 100 பாயிண்ட் போகும், அப்படி போகுமா இல்ல 100 பாயிண்ட் கீழே போகுமா டவுட் இருந்துச்சு. ஸோ உங்க ப்ரெடிக்ஷன், அதாவது நீங்க இப்ப இந்த சப்போர்ட் எடுத்து எந்த சைடு போகலாம் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கு கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம எம்எஸ்வி எப்படி ஃப்ளோ ஆகுதோ ஓகே அதே டைரக்ஷன் தான் நம்மளோட மனசும் இருக்கணும் சார். இப்போ இது புட் சைட் ஃபுல்லா கிரீன் இருக்கு இல்லைங்களா சார், அடுத்து கால் சைட்ல சப்போர்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இப்போ வெயிட் பண்ணணுங்க. இதுக்கு மேல மார்க்கெட் இருக்குது, அதே மாதிரி வந்து அங்க நான் ஐடிஎம்ல கிரீன் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா சார். அப்ப அங்க ஒரு சப்போர்ட் வந்து அந்த இடத்துல எடுத்துட்டு இருக்குது. அப்ப இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பொசிஷன் எடுக்கலாம். எப்ப பொசிஷன் எடுக்கலாங்க, இங்க தான் கிரீன் கலர் நமக்கு வந்துட்டு ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நம்ம திரும்பறமா இருந்தா பொசிஷன் எடுக்கலாம், இல்லைன்னு எடுக்க வேண்டாம் சார். ஓகே சப்போஸ் திரும்பாம அப்படியே மேல போற மாதிரி இருந்தா அப்ப என்னங்க சார், அப்ப விட்டுறலாம் சார். விட்டுட்டு அடுத்த கிராஸ் ஓவருக்காக வெயிட் பண்ணணும் சார். இப்போ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே சார், அதே கால் ஆப்ஷன்ல நம்ம கிரீன் வர ஆரம்பிச்சதுன்னா இமிடியேட்டா போய் பொசிஷன் எடுக்க போறது இல்லைங்க. கிரீன் வந்து அடுத்த புட் சைட் ஃபுல்லா ரெட் வருது இல்லைங்களா சார், அதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்றோம், எஸ்டிஆர்ல கிராஸ் ஓவர் நான் மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகே சார். ஏன்னா நான் கொஞ்சம் இதுதான் தப்பு பண்றேன், கொஞ்சம் ஹரியா பை பண்ணிடுறேன். எடுக்கிறதுக்கு வந்து அது நமக்கு வந்து ஃபுல் செட்டப் நம்ம சைட்ல வரணுங்க சார், அப்பதான் பொசிஷன் எடுக்கும், இல்லைன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது.
அப்புறம் சார் இன்னொரு டவுட். இப்போ எனக்கு நான் என்ட்ரி எடுத்தாலும் பேனிக் செல்லிங் ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்குதுன்னா ஒரு பேனிக் செல்லிங் பண்ணிடுறேன் நான். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மறுபடியும் 20 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறிடுது. இந்த பேனிக்ஸ் இந்த எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? இது எப்படி நம்ம சார்ட்டை பார்த்து கிளாரிஃபை பண்றது? கம்பல்சரி சப்போஸ் ஒரு 20 பாயிண்ட் கீழே ஒரு 10 பாயிண்ட் போகுது, ஆனால் நம்ம மைண்ட் வந்து இல்லை திரும்ப வரும்னு இருக்கும். 20-30 பாயிண்ட் போறப்ப நமக்கு வந்து மைண்ட் வந்து சரி வித்தரலாம், இன்னும் கீழே போகும்னு நினைப்போம். பட் வித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கிருந்து டர்ன் ஓவர் ஆகும். ஸோ இது எப்படி எம்எஸ்சி செக் பண்ண சொல்றது? அதாவது எடுத்தோன்னே நீங்க வந்து சிக்னல் பாத்தீங்கன்னா அங்க நமக்கு சப்போஸ் பேனிக் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதுக்காக தான் நான் எம்எஸ்சி செக் பண்ண சொல்றேன். இப்போ எம்எஸ்சி எதுக்காக நாங்க சார், இது எம்எஸ்சி பார்த்தா நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும். உள்ள மார்க்கெட்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அங்க இருந்து உங்களுக்கு பாருங்க நம்ம 2-3க்கு மேல வந்துட்டு திரும்ப ஃபாலோ ஆகுன்னு சொன்னா அதே மாதிரி பாருங்க மார்க்கெட் ஃபாலோ ஆகுது பாருங்க, திரும்ப இறங்குது பாருங்க சார். கரெக்டுங்க சார், கரெக்ட். ஏன்னா நான் நிஃப்டிக்கு தான் புதுசு, நான் நிஃப்டி இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இப்போ பண்றேன் லாஸ்ட் டேஸ் தான். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நான் ஸ்டாக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்க சார். இது வந்து நிஃப்டி நல்லா பவர்ஃபுல்லா இருக்குது. ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்க ஸ்டாக்கும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா சார்? ஓகே 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 சார். சார் ஸ்டார்ட் ட்ரேடிங் 9:15 கொடுக்கலாமா சார்? நம்ம ஸ்டார்ட் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃப்டர் 9:17 தான் கொடுக்கணும் சார். ஆஃப்டர் 9:17 தான் கரெக்டாக இருக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு 9:15 to 16 ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் அப் சைட் போயிருச்சு. புரியுதுங்க சார். நம்ம அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து ட்ராவல் இது வந்து 120 தானே இருக்கு இல்லைங்களா சார்? இந்த ஒரு கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கிருந்து பெரிய மூமெண்ட் இருக்காதுங்க சார். ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு 1 மினிட் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அது அங்கிருந்து அதோட மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும் சார். ஏன்னா நம்ம 9:16 கொடுக்கும்போது இப்போ புட் சைடு கால் சைடு போயிட்டு மேக்ஸிமம் ரீச் ஆயிருது. மறுபடியும் நம்ம அந்த டைம்ல மேக்ஸிமம் ரீச் ஆகும்போது நம்ம என்டர் பண்றோம்னா ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்தோம்னா நமக்கு அந்த இடத்துல புட்டோ காலோ வந்து நமக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகும். அப்போ ஆர்டர் நமக்கு பிளேஸ் ஆகும்போது அது மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி வெளியில வந்துடுது பாருங்க. அதாவது என்னங்க இப்போ 9:17 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க சார். நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியுது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 9:16 இல்லைங்களா சார்? அப்போ அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். லாஸ்ட் சிக்னல் கன்சிடர் பண்ணலாமா சார்? எக்ஸ்ஆர்பி கம்மியா தான் இருக்கு. ஓகே, அது இந்த சிக்னல் எடுக்கலாம். இந்த சிக்னல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த புட் சைடில் பையில தான் இருக்குங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டிஆர் 0 கிலோ வர ஆரம்பிச்சது. இப்போ நம்ம எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா நமக்கு ரீசன்ட் கேண்டில் லோ அல்லது வந்து பிஓசி எஸ்எல்ஆ வச்சுக்கோங்க சார். 128 எஸ்எல்ஆ வச்சு என்ட்ரி பண்ணலாங்க. சரி. இந்த டிஎஸ்டிஆர் வந்து மேல இருந்தா கால் பை, கீழ இருந்தா புட் பை அந்த மாதிரி வருதா? ஆமாங்க. ஆக்சுவலி டிஎஸ்டிஆர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 0க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சார் இது வந்து நிஃப்டி வந்து உங்களுக்கு பையில் இருக்குன்னு அர்த்தம் சார். இது 0 கீழே இருந்தது அப்படின்னாங்க சார் நம்ம வந்து நிஃப்டி வந்து உங்களுக்கு செல்லிங் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சார். இது வந்து இந்த பர்டிகுலர் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கான ரிசல்ட்டுங்க சார். நெக்ஸ்ட் ஆல்கோல வந்து ஸ்கொயர் ஆஃப் இது வந்துரும். அப்படிதான் ஸ்கொயர் ஆஃப் வந்துரும். இது கிராஸ் ஓவர்ல மட்டும் தான் என்ட்ரி எடுக்கறாப்ல வரும். இதுதான் பேஷன். ஆமாங்க. அடுத்ததுல வந்து நம்ம வந்து இதுக்கான பட்டன்ஸ் எக்ஸிட் பட்டன் கொடுத்துருவோம் சார். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இங்கே எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா பொசிஷன் கவர் ஆயிரும் சார். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த சிக்னல்ல வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லலாம்னு இருக்குங்க. ஆக்சுவலா பாருங்க இந்த மாதிரி நம்ம இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கால் சைட்லயும் பாத்தீங்கன்னா அடுத்த புட் சைட்லயும் இந்த மாதிரி கிரீன் ரெட் நமக்கு இங்க அப்பியர் ஆகிட்டே வரும் இல்லைங்களா? இதுல நீங்க வந்து பாருங்க இதுல வந்து எது கரெக்டான சிக்னல் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஏற்கனவே வந்து நான் டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருக்கேங்க இல்லைங்க. ஓகே பாரு. இப்போ இந்த இடத்துல எடுத்திருந்தா என்னங்கன்னா உங்களுக்கு இறங்கிருச்சு இல்லைங்களா? இதுல செக் பண்ண தெரியும் சார். எப்படிங்க சார்? 5 மினிட்ஸ் ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற பாருங்க 1 மினிட்டோட நம்ம அங்க இருக்கிற ரீஎன்ட்ரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ½ hour என்ன பண்ணலாம்னா 5 மினிட்ஸ் மாத்தி அங்க இருக்கிற ரீஎன்ட்ரி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 1 மினிட்டே வச்சிருந்தீங்கனாலும் இதுல ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க. சிக்னல் பாருங்க. இப்போ இந்த சிக்னல் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கும் செகண்டுக்கு என்ன வித்தியாசம் வருதுங்க? என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து கிரீன் இருக்கு இல்லைங்களா? அப்புறம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து ரெட் வருது. ஓகேங்களா சார்? ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல இந்த ட்ரையாங்கிள் சேம் டைம்ல அப்பியர் ஆகும். அவ்வளவுதான் சீக்ரெட்டுங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியுதா சொல்றீங்க சார்? எப்படிங்க சார்? டைம்ல அப்பியர் ஆச்சுன்னா என்னங்க சார்? ஓகேங்க சார். இது ஆக்சுவலா வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ட்ரையாங்கிள்ங்க சார். அது அதாவது மார்க்கெட்ல எங்க இம்பேலன்ஸ் நடக்குதோ அப்ப அந்த ட்ரையாங்கிள் வரும். சரி, நம்ம ஒரே சமயத்துல கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்தா என்ன அர்த்தம் சார்? உங்களுக்கு வந்து பெரிய ஆளுக்கோ அங்க வந்து ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருந்தோம் அப்படின்னாங்க சார் அங்க வந்து 168 இருந்துங்க. வித்தின் 2-3 கேண்டில்ஸ் 188 ரூபா போயிருச்சு.
ஓகேங்களா சார்? ஆனா இந்த பை அட்டெண்ட் பண்ணி பாருங்க, இங்கிருந்து மூவ்மெண்ட் ஆகல. அவ்வளவுதான் சீக்ரெட் சார். அப்பனா அந்த ரெண்டும் சேமா இருக்கிற இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றீங்களா சார்? பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆமா, கரெக்ட்டுங்க சார். நீங்க ஆமா. நீங்க காமிச்ச எக்ஸாம்பிள்ல ஒன்னு கிரீன் ஒன்னு வந்து ரெட்டா இருக்கு கீழ ஆமா. ட்ரையாங்கிள். இப்போ ஆமா. ரெண்டுமே கிரீன் ட்ரையாங்கிள் வந்து என்னங்க சார் மீனிங்? ஓகே. அது இது வந்து ஒன்னு கிரீன் ஒன்னு ரெட்ல இருக்கணுங்க சார். இப்ப ரெண்டுமே கிரீனா அங்க அது மார்க்கெட் வந்து உங்களுக்கு அங்க பாருங்க வாலட்டிலா இருக்குன்னு அர்த்தம். அங்க பொசிஷன் எடுக்க வேண்டாங்க சார். ஆக்சுவலா ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு செகண்ட் என்ட்ரி தான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க பண்றது? எப்பயும் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறது நமக்கு வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்க. அப்ப என்ன பண்றோம்? எம்எஸ்சி பாக்குறோம். அடுத்து இருக்கக்கூடிய லைன் வந்து நம்ம 0க்கு மேல இருந்து என்ட்ரி பண்றோம். ஓகே. இங்க இருக்கிற ரீஎன்ட்ரில ஒரு ஆப்ஷனல் என்ட்ரி பண்றதால என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க சார். ஓகே. சரிங்களா? எஸ் சார். இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு நம்ம ஸ்கேல்பிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா சார்? ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே. அனைவரும் நன்றி. அப்புறம் மீண்டும் உங்களை அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்க? தேங்க்யூ சார். எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.